ஹாய், இந்த வீடியோவில் நம்ம டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24B, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் எதுக்கு இருக்கலாம் அப்படின்னா அக்விசிஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், ரிப்பேர் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு வீடை வந்து காசு கொடுத்து வாங்க போகிறீங்க. அதுக்காக நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க. அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க அப்படின்னா இதில் வரும். இல்லை அப்படின்னா நீங்களே வந்து செங்கல்லாம் வாங்கி சிமெண்ட்டெல்லாம் வாங்கி நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா வரும். இல்லைனா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடு வாங்கினீங்களே, அதில் வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறீங்க. இல்லைனா அந்த வீடை இடிச்சிட்டு இன்னொரு புது வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் இது வந்து அப்ளை ஆகும். ஸோ அக்விசிஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், ரிப்பேர் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து 2 டைப்ஸ். ஒன்று ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், இன்னொன்று போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு லேண்ட் மட்டும் வாங்கியிருக்கீங்க. அந்த லேண்டில் வந்து நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவீங்கள்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ஸோ இந்த லேண்ட் எப்போ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 1/4/2022 வாங்கியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 1/11/2022 தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறீங்க. புரியுதா? நீங்கள் வந்து 1/4/2022 லேண்டை வாங்கி வச்சிட்டிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போயே லோனும் வாங்கிட்டீங்க. நான் வந்து வீடு கட்ட போகிறேன், எனக்கு லோன் தேவை அப்படின்ட்டு அந்த லோன் வாங்கிட்டு அந்த லோனை வச்சு நீங்கள் வந்து அந்த கொத்தனாரை வாங்குறது, அந்த மாதிரி அந்த ஆளுங்கெல்லாம் எடுக்கிறது, இன்ஜினியர்லாம் பிடிக்கிறது, அப்புறம் செங்கல் வாங்குறது, மெட்டீரியல் வாங்குறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்குறதுக்காக உங்களுக்கு காசு வேணும்னு அப்போயே லோன் வந்து வாங்கிட்டீங்க 1/4/22. ஆனால் நீங்கள் எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, அப்போ தான் வந்து நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க. எப்போனா நவம்பரில் தான் கட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது 1/11/2022க்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். புரியுதா? ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறது, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டேட் ஆஃப் borrowing which is later. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா 1/11/2022 தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் லோன் அதுக்கு முன்னாடியே வாங்கி சும்மா வச்சுட்ருக்கீங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டுத்தில் எதுலேருந்து லேட்டராக இருக்கோ அதை தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் or date of borrowing whichever is later. ஸோ இப்போ வந்து நீங்கள் லேண்ட் வாங்கியிருக்கீங்களா, லேண்ட் வாங்கிட்டு நீங்கள் எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து 1 நவம்பர் 2023 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் நீங்கள் லோன் வந்து எப்போ வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 ஜூன்லேயே வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க. ஸோ அப்படின்னா வந்து இதை ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா விச்சவர் இஸ் லேட்டர்னா இது தானே லேட்டர், அதனால் இப்படி பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து லோன் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுட்டீங்க, சும்மா வாங்கி வச்சுருக்கீங்க, ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறமா தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இல்லை வந்து நீங்கள் இப்படியே ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1 ஜூன்லேயே ஆரம்பிச்சிட்டிங்க, ஆனால் லோன் வந்து நவம்பரில் தான் வாங்கியிருக்கீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போயே பண்ணிட்டீங்க, ஆனால் லோன் வந்து நவம்பரில் தான் வாங்கியிருக்கீங்கன்னா எப்போ ஆரம்பிக்கும்னா விச்சவர் இஸ் லேட்டர். ஸோ லோனில் தான் ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் எது வந்து லேட்டராக இருக்கோ அதில் தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் எண்ட் டேட் எப்படின்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 31st March of the financial year prior to the year in which construction completes. ஸோ அது எப்போ முடியும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுதுல்ல. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 1st April 2024 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 31st March of the previous year prior to the year in which the construction completes அப்படின்னா இதை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற 31st March தான் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அக்யூமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட் டு பி அலோட் இன் 5 years from year of completion. ஸோ 5 years வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா என்ன, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற பீரியட். அதில் வந்து அந்த லோன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் எப்போ லோன் வாங்குறீங்க இல்லைனா எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறீங்க, அது ரெண்டுத்தில் எது வந்து லேட்டராக இருக்கோ அப்போ தான் ஆரம்பிக்கும். எண்ட் டேட் எப்போ லோன் வந்து அந்த பீரியட் வந்து எப்போ முடியும் அப்படின்னா, நீங்கள் எந்த வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கிற 31st March. ஓகேவா? அப்புறம் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் வந்து 5 yearsக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். நெக்ஸ்ட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் இருக்க பீரியட். அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா 1st April of the financial year in which construction completes. இப்போ வந்து இது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஆரம்பிக்கும். அவ்வளோதான். ஸோ 31st March of the financial year prior to the year in which post completion இது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்ஸ் எண்ட் டேட்டு. அப்போனா அதுக்கு அடுத்து இருக்கிற 1st April தான் வந்து இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட ஸ்டார்ட் டேட். ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் முடிஞ்சோன்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஆரம்பிக்கும். எண்ட் டேட் வந்து எப்போ வந்து லோன் வந்து ஃபுல்லி ரீபேடோ அதான் வந்து எண்ட் டேட். அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் வந்து அக்ரூவல் பேசிஸில் நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அக்ரூவல் பேசிஸில் தான் வந்து அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டேட் ஆஃப் லோன் டு whichever is earlier of டேட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆர் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது, எப்போ வந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோம் அது to whichever is earlier of
டேட் ஆஃப் ரீபேமெண்ட்ஸ், அந்த லோனை எப்போ ரீபே பண்ணுறோம், இல்லைனா டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். சம்ஸ்லாம் பார்த்தோன்னா இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா?